Dum, 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 சம்மந்தம் தான் பேசிட்டு இருக்கீங்க. சபதால பாடவும் செய்வேன். கார்டன் கோட்டு அடிக்கிறது ஈஸ்ட் கேம்லேயே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அதிகமாக செய்ய இருக்கும். கேமை முடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அனிமையை முடிச்ச மாதிரி ஒரு தெரியும். ஆனால் ஜப்பான்காரனா அது டேரக்டர் எல்லாமே ஒரு யாரோ செஞ்சு வைக்காமையே எந்த மக்காமே ரெசிடென்ட் ஈவில் 4ஓட டேரக்டர் அது ஆடான்னு ஏன் அவ்வளோ போட்டடான கேம் அப்படின்னா தேவையில்லாத விஷயம் அது எதுவுமே இருக்காது. அது வந்து சண்டை போடுறதே வேற லெவலில் இருக்கும். ஒருத்தன் அடிச்சானா அவன் வந்து எத்தனை கிலோமீட்டர் கடலில் போய் உருவானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் கிட்ட நான் சொல்லுவானுங்க. நம்ம வந்து அந்த ஆர்வன் பவர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சடன் வந்து கையை இழுப்பான். கையிலேருந்து அப்படியே பல 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 லே பல 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 ஏ பல 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 ஏ பக்கா ஆக்ஷன் கேம் அது. PS2 தான் என்னை கேட்டால் டாப்பு. எனக்கு கேட்குற பெயின்லாம் வந்து டாப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அது வந்து மல்டி பிளேயர் கேமு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறப்போ போட்டு ஸ்டோரி கேம் மாதிரி விளையாடணும் அப்படின்னு காரணம். அது ஏன் அவங்க நிறைய பேர் விளையாடனா அது விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொன்ன தடுக்கிறது எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற கேமோட அது கம்பேரே பண்ணுது. கார்டன் ஒரு கதையே இருக்குது. என்ன கதைனா ஜீர்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஆனால் போது போகணும் ஒரு கேங் வந்து ரைடிங் பண்ணுதான் அதை போய் தடுத்து போகணும். அந்த கேரக்டருங்க அவன் பொண்ணோட கை வெட்ட போகும்போது வந்து கூட்டு போய் காப்பாற்றுவான். ஹீரோனாலே ஸ்டார்டிங் ஜாஃபர் கொண்டே இருக்கும். அதே மாதிரி அவனும் போய் ஹீரோ செய்யலாம் போய் இந்த பொண்ணு இருக்குது. அது வந்து அவன் கையை வந்து நினைக்கிறான். அதனால தான் இவளுக்கு வந்து சிம்பத்தி கிரியேட் ஆகி லவ் ஆயிடும். ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுவோம் கடவுளோட கையை தான் வச்சுட்டுக்குவான். இவன் வந்து நம்ம ஜீனை கொடுத்துருவா. அவரையோ கார்டன் என்பவன் உருவாக்கப்படுகிறான். இவளுக்கு வந்து பொண்ணு பார்த்து வச்சுக்குவாங்க. அந்த மாப்பிள்ள தான் வந்து கார்டன் வந்து 2 கை இருக்குல்ல. ஒரு கை ஹீரோ கிட்ட இருக்கு வந்துடும். இவன் வந்து கொடுத்துருவா. இவனே கொடுக்குவான். இன்னொன்று வந்து அவனே அவுட்ரு என்னதான் வேணும் அப்படின்ட்டு அவங்க ஏரியாக்காரனை போட்டு இவன் என்ன பண்ணிடுவா ஒத்த வயசு கரைச்சா போதும் அடிக்கிறதுக்கு அவன் இவனை தூக்கிட்டு வந்துடுவான். இந்த வில்லங்கிட்ட வந்து டெவிலாண்டு நான் பேரை மாற்றிவேன். எனக்கு கார்டன் பேர் பிடிக்கல அப்படின்ட்டு. God hand is so blasé. Call me the devil. இந்த டெவிலாண்டு நான் வந்து மியோன் மாதிரி இருக்கும். கேரக்டர் பங்கமான கேரக்டர். 2 பேரும் 2 கை இருக்குதா. அப்புறம் இவங்க வந்து என்ன சொல்லுவேன் இந்த ஏழை மக்களோட கையை தான் வெட்டுறாங்க பாரு. தப்பு நடக்கிற இடத்துல நீ போய் தட்டி கேட்கணும். கார்டன் பெரிய இந்த ஃபுல் மாவட்ட மாறினாலும் நல்லா செய்ய மாட்டேங்குது. இவன் சொல்கிற மாதிரியா அங்கங்கே போய் ஹெல்ப் பண்ணிட்டு அவள் பேரை ஒலிவியாங்கிறது அக்கியோட ஆளோட பேர். ஆனால் இதோட ஹீரோயின் பேரும் ஒலிவியா தான். கொண்டாங்கிறான் கொண்டு வரும்போது உன் மேலே வேற நாள் ஒரு நேசிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிக்கிறப்பையும் ஒவ்வொரு மியூசிக் வரும். கார்டனை பொறுத்தவரை எல்லா மியூசிக்குமே நல்லாயிருக்கும். ஒன்று கூட நல்லாருன்னு சொல்லவே வாய்ப்பே கிடையாது. இவன் கொண்டா வந்து ஓகே வந்து ரூட் விட்டுவான். அவன் ஒரு மிந்தி அவன் கேரக்டர் பயங்கரமாக இருக்கும். மந்திரவாதி மாதிரி அவன் வந்து இவன் நாயாலாம் மாட்டுவான். அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். இதில் வந்து இவன் தலை மாதிரி ஒருத்தவங்க டெவில வந்து எல்லாருக்குமே ஒருத்தன் தலை மாதிரி ஒருத்தவங்க அவன் பாஸ் மாதிரி ஒருத்தவங்க அவன் வந்து மாதிரி ஆயிடுவான். ஃபுல் ஃபார்ம் எடுக்கிறதுமே அவன் தான் இருக்கும். அவன் போயிடுவா ஆரம்பிப்பான். அவங்க ஒரு இட்லாங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பான். வந்து பெரிய பூச்சியாக இருப்பான். அவங்க பின்னாடி பேட்டாக்ஸை கட் பண்ணி சின்ன பூச்சியாகி பார்க்க ஆரம்பிச்சுவான். அவன் வந்து மொத்த கேம்லையுமே ஒரே ஒரு ஃபைட் சின்ன சொல்லுவான். அவன் கூட ரொம்ப டஃப்லாம் கொடுக்க மாட்டான். ஈஸியாக அடிச்சான்ற மாதிரி இருக்கும். அந்த கேம் முடிகிறப்ப வந்து வரணும்ல எப்படி அந்த கேம் எண்டிங் வருது அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு டவர் மாதிரி ஒன்று நட்டுச்சுன்னுப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்கும். அதான் எப்படியோ யோசிச்சாங்கன்ற மாதிரி. ஏன்னா கடைசியில் வந்து எல்லாருமே டஃப்பான ஆளுங்களாவே இருப்பானுங்க. ஒருத்தன் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு வருவான். பூஃபுகாரங்க தான் தலான்ற மாதிரி கோட்டைகள்லாம் தலைஞ்சு அந்த மாதிரி இருக்கும் அந்த விஷயமே. ஒவ்வொரு டோர்லேயே அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் கடைசிக்கு வந்து வில்லனை அம்பாங்க. வில்லன் வந்து போட்டு தள்ளிடுவோம் ஈஸியாக. ஆனால் கேம் இவ்வளோ சப்பே முடிஞ்சிச்சு அவன் தான் செப்டானா அப்படின்றப்பதான் டெபிள் ஃபார்ம் மாதிரி வந்துடுவோம். அப்போ வந்து ஒரு சென்டிமெண்ட் சிம்மரேஷன் அவ்வளோதான் என்ன அப்படின்ட்டு கையில் இருக்கிற இதெல்லாம் கழட்டி ஈஸி எறிவோம். அப்போது ஸ்லோ மோஷன் போடுவாங்க. சட்டுன்னு அடிக்கும். அவன் கையில் வந்து இந்த கை வந்து மாற்றிக்கும். 2 கையும் கொஞ்சம் தலையிருக்கு தோணும். 2 கை வச்சுங்கிறதுனால ஒன்று போட்டு ரொம்ப மாதம் ஒரு போஸ்ட்லாம் அனுப்போம். டபுள் ஆண்டுங்கிறதுனால அந்த ஷவரிங் ட்ரெஸ்க்கும் ஒரு மூமெண்ட் இருக்கும். இப்போ இந்த போகிறாரு இல்லை கோம்ஃபோ ஹாஸ்டல் இருக்குது புத்தாஸ்தம் அதே மாதிரி அதே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி ஷவரிங் ட்ரெஸ்ட்டில் வந்து 3 ரூல்ஸ் யூஸ் ஆகும். ரெட் கலரில் காமிக்கும். இப்போ இது வெளில பவர்ஃபுல்லானது அப்படின்ற மாதிரி சிங்கிள் ஹேண்டில் அடிக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஒரு காராண்டுங்கிறப்ப அது வந்து சிங்கிள் ஹேண்டில் அடிக்கிற மாதிரி.
ஆனால் 2 கை கிடச்சிச்சுல. அதனால் வந்து இப்போ வந்து டபுள் சேலஞ்ச் ஒரு கிளிச்சு இருப்பாங்க. எவ்வளோ யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒரு புதுசாக வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட் டைம் முடிக்கிறப்ப அந்த ஃபீல் இருக்குங்களா, அதான் வந்து கேள்வி வரைக்கும். அது வந்து அந்த இது வந்து லாஸ்ட் லெவலில் மட்டும் யூஸ் பண்ண முடியும். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு பண்ணியாக வாழ்த்துற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு அனிமே மூமெண்ட் வரும். அப்புறம் வந்து ரோலட்லாம் இல்லை, ரோலட்டை பற்றி சொல்லியாங்க. ரோலட்டில் வந்து பால் பஸ்ட்டும் அந்த கேம் ஆனது மெயின் ரீசனே பால் பஸ்ட்டும். அதை பார்த்து தான் நான் கேமே ஆளான்னு வச்சேன். அப்புறம் வந்து பார்த்துருக்கும் ஒன்று கேட்பான். மற்றபடி இந்த கேம் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் கேமுங்கிறதுனால அதை பற்றி வீடியோ போட்டு எவனும் பார்க்க மாட்டானுங்க. கார்டன் வீடியோலாம் வந்து தமிழ்நாட்டில் எவனுமே போட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு 4-5 ஃபேமஸ் சேனல் மட்டும் ஒரு 5-6 வீடியோ போட்டானுங்க. அது கார்டன் கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமுங்கன்னா அது ஃபஸ்ட் வீடியோ போடணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பேசி வீடியோ போடணுன்ட்டு. சரி, அதெல்லாம் ஒரு சின்ன இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ரொம்ப